தக்காளியை சேர்த்துனா 1.25 தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். 2 தண்ணிக்கு பதிலாக 1.25. ஏன்னா ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் தண்ணி போயிடும். அதுக்கப்புறமா பேனில் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல வெங்காயம், நல்ல எண்ணெய் நெய்யும் கலந்து நல்ல ஹீட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் இந்த அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் நல்லா வதக்கணும். அப்புறம் பிரிஞ்சி இலையும் போடணும். அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நீட்டிட்டு அரைஞ்சி அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு கப்பு பிரியாணிக்கு 2 பச்சை மிளகா போடும், ஒரு கீரி போடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கப்புக்கு நம்ம 2 தக்காளி போடலாம், சின்ன சைஸ். அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கின பிறகு அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, ஒரு காரத்துக்கு, ஒரு டேஸ்ட்டுக்கு, பிரியாணி மாதிரி வரணும் இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி நிறையா போடுங்க, புதினா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அதெல்லாம் வதக்கின